நீதிமொழிகள் 30:23. பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தம் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாலாகும் அடிமை பெண் நிமித்தமே. சாரால் எதுக்காக கேட்டாங்க தெரியுங்களா? அவங்க குழந்தைக்காக தான். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன, எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. நாச்சியாருக்கு பதிலாக இல்லலாகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா போஸ்டிங்கா மாறுதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அங்க சாரால் ஸ்தானத்துக்கு இவ வந்து உட்கார்ந்து நினைக்கிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பொறுப்பு, அது விலையேற பெற்ற பொறுப்பு, விலையேறப்பட்ட ஸ்தானம். நீங்க குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. இந்த இடத்துக்கு வேற யாரும் வந்துடக்கூடாது. ஒரு வேலை பார்த்துக்கலாம், நீ அசால்ட்டா இருந்துட்ட, அந்த இடத்துக்கு கண்டிப்பா பதிலாக வேற ஒருத்தன் வந்துருவான், வேற ஒருத்தி வந்துருவா. கேர்ஃபுல்லா இரு. கணவரை விசாரிங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டியான்னு கேளுங்க. அப்படி கேட்கலன்னா ஆபீஸ்ல வேற ஒருத்தி கேட்பான். காரணம் நீ பண்ண வேண்டிய கடமை காரியங்கள் எல்லாம் மிஸ். உடம்பு மனைவிக்கு சரியில்லைன்னா கணவன் தானே பார்த்து இவரு பாட்டு போயிடுவார். என்னங்க ஏமா யாராச்சும் மாத்துவாங்க சொல்லுமா, அழகா பிசாசு உள்ள வருவான். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.